ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பிரியாணிக்கு தேவையான கேரட், ஒனியன், உள்ளி, இஞ்சி, கறிமிளகாய் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் வெட்டி தயார் செஞ்சு வச்சுருக்கோம். இங்கால சிக்கனை என்ன செஞ்சு வச்சுருக்கோம், மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு லயமெல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கிறோம். பிறகு நம்மளோட சிக்கன் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக ஊற வச்சிருக்கோம். பார்ப்போம் எப்படி வருது. இப்போ என்ன உள்ளியை டக்கு 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 டக்குன்னு இடிச்சிட்டு இருக்கிறோம். என்னதுக்கு உள்ளி? பிரியாணி. ஓகே. இங்கால கொஞ்சம் காற்று வாங்குவோமேன்னு இப்போ கேரட் ஸ்லைக்ஸாக சீவிரம் என்னத்துக்குன்னு சொன்னால், ரைஸ் கடைசியாக நல்லாகி வரும்போது இதை மேலால் தூவுறதுக்காக வேண்டி இந்த கேரட்டை ஸ்லைக்ஸாக தூவி எடுக்கலாம். இன்னைக்கு தேவையான உள்ளி, கருவா, ஏலம், இது என்ன, இதில் பேர் என்ன, கருவா, ஏலம், கராம்பு, ரம்பை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் பிரியாணிக்கு தேவையான அரிசை கழுவி எடுக்கிறோம். 4 பேருக்கு தேவையாக 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறோம். கீரிச்சம்பா அரிசி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அரிசி கழுவுற தண்ணி இருக்குது தானே, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் எடுத்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், உங்களோட வீட்டில் இருக்கிற பயிர்களோ இது செடிக்கு ஊற்றினீங்கன்னு சொன்னால் நல்லா வரும். ஆனால் இந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் என்ன சொல்கிறது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா. இங்கே பாருங்கள், ரைஸ் வாட்டர் இதை நான் பூச்செடிக்கு ஊற்றப்போ குபேரன் சிலைக்கு குபேரன் மரத்துக்கு ஊற்றுறேன். ஊற்றினா இது நல்லா. ஓகே, தான். எப்போவும் நம்ம ரைஸ் வாட்டரோ இன்னும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்களை நம்ம தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியை நம்ம எடுத்து, நம்மளுக்கு கிடைக்கிறது வீட்டில் இயற்கையாக கிடைக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை உபயோகப்படுத்தோம்னா நல்ல நம்மளுக்கு. நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு 5 தரம் கழுவுறோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எத்தனையோ தரம் கழுவலாம். உங்களோட விருப்பம். வடிக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறது, பிரியாணிக்கு தேவையான கருவேப்பிலையில் அப்போ நாங்கள் எங்களோட தோட்டத்திலேயே நாங்கள் கருவேப்பிலை எல்லா செடிகளும் வச்சுருக்குறோம். அப்போ நாங்கள் அதை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறகவரை இருக்குது. இங்கால நாங்கள் கச்சான் செய்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பொருட்களை செய்திருக்கிறோம். பலாமரம் இருக்குது, பயற்றங்க, அப்படி சின்ன சின்ன தேவையான இதுகளெல்லாம் செய்திருக்கிறோம். இங்கால நாங்கள் கருவாவும் வச்சுருக்குறோம். கருவா எடுத்தோம்னா பிரியாணிக்கு இலகுவாக இருக்கும். இந்த இலையை பிச்சு போட்டாலே நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெயை சூடாக்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக போடுறது ஏலம் தான். என்னது, ஏலத்தை போடுறோம். அதுக்கு பிறகு கராம்பு போடுறோம். அதுக்கு பிறகு கருவாய் அதெல்லாம் பொரியல் என்ன சொல்கிறது, ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கு பிறகு உள்ளி அரைச்சி வச்ச உள்ளியை உள்ளியும் வெள்ளைப்பூடும் போடுறோம். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். இதை இப்படி செஞ்சோம்னு சொன்னால் அதை பச்சை வாசம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவரை தரும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளவும் போதும் நினைக்கிறோம். ஓகே. நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் வதக்குறோம். நறுக்கி வச்ச என்ன கறிவேப்பிலை அன்றாம்ப ரெண்டையும் போட்டோம்னா சரி. போட்டுட்டு கரண்டி எடுத்து கடை ஆட்டினால் சரி. இதுக்கு பிறகு நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸு ரைஸுக்குள்ளே போட்டால் சரி. இப்படி போட்டிங்கன்னா சரி, கொஞ்சம் இலகுவாக இருக்கும். போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதில் வரும் ரைஸ்.
அப்படியே அந்த தண்ணியை அதே எடுத்து கலந்து அதில் என்ன சொல்கிறது பாசம் அதில் டேஸ்ட் எல்லாம் இதெல்லாம் இந்த தண்ணிலாம் இருக்குது அதை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ளேயே ஊற்றினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா வலிச்சு ஊற்றினா இப்போ வந்து கரண்டியால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணினா சரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்கிற மாதிரி ரைஸோட நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் சரி. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உப்பு வந்து தண்ணியாகவும் ஊற்றலாம், இல்லைன்னு சொன்னால் கல்லாகவும் ஊற்றலாம். நாங்கள் வந்து உப்பை வந்து தண்ணியாக ஊற்றுறோம், அது கொஞ்சம் லேசு. என்ன நாங்கள் வந்து 4 கப் அரிசிக்கு வந்து 8 கப் தண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் எங்கள்கிட்ட கையளவில் வச்சுருக்கிறோம் 8 கப் அளவு தண்ணி. இதை கீழே வந்து குக்கரில் சமைக்கிறதால கீழே தண்ணி இருக்கிற வழியாக நாங்கள் கீழே வந்து துடைச்சி எடுக்கிறோம். என்னென்னு சொன்னால் நம்ம ரைஸ் குக்கர் வந்து பிள்ளையாகிருமே, அதால் இப்படி வடிவாக சுற்றி 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 துடைச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். சரி வச்ச ஆன் த சுவிட்ச். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணி ஓகே இதையும் ஆன் பண்ணி என்ன குக்கில் வச்சிங்கன்னு சொன்னால் சரி அடுத்தது வார்மில் வந்துடுமென்னு நினைக்கிறேன். ஓகே, ரைஸ் ரெடி ஆகினதும் காட்டுறோம். ஓகே, வந்து நம்ம அப்போதே சொன்ன மாதிரி வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறது ஊற விட்டு இப்போ வந்து அவிச்சிருக்கிறோம். அவிச்சு பொரிச்சா கொஞ்சம் எண்ணெய் வந்து குறைய பிடிக்கும், நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான அளவு நாங்கள் எண்ணெய் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுங்க. நாங்கள் எங்களோட கோழிக்கு தேவையான அளவு எடுத்துருக்குறோம். எடுத்து அதுக்கு தேவையானதை பொரிக்க போகிறோம். பொரியுது. நாங்கள் செய்த பிரியாணி ரெடி. இப்போ நாங்கள் வந்து பிரியாணிக்கு மேலே என்னது கேரட் தூவுறோம். கேரட்டை சின்ன சின்ன தூவினா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல ஃப்ளேவரை தரும். என்ன தேவையான கராம்பு ஏலம் எல்லாம் போடுறோம். ஸோ அடுத்தது வந்து கறிமிளகாய், நறுக்கிய ஒனியன் அண்ட் கறிவேப்பிலை, பம்பை எல்லாம் போட்டு இது கறிக்கு தேவையான கிரேவியை வந்து நாங்கள் இடித்து ஆர்கானிக்காக செய்த கொச்சிக்காட்டுள்ள போட்டு வச்சிருக்கிறோம். ஓகே, சரி இப்போ கோழிக்கறியும் சரி இங்கே பாருங்கள், நல்ல அழகான கோழிக்கறி சரி. ஓகே டன். இப்போ சாப்பாடு வந்து ரெடி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் பாருங்க.